அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய திருவருளால் நம்ம 61வது நாளாக இருக்கோம். திருக்குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் நம்ம ஈடுபட்டுட்ருக்கோம் இறைவனுடைய அருளால். சூரா அன்-நிசா நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அன்-நிசாவில் 10 ஆயத்துகள் வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு மீதி வசனங்களை பார்க்க போகிறோம். நேற்று வரைக்கும் அனாதைகளுடைய சொத்துக்கள் விவகாரமாக அல்லாஹு தாலா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தான். முக்கியமாக அவங்களுடைய சொத்தை யார் சாப்பிட்றோமோ அவங்க தன்னுடைய வயிற்றுகளில் நெருப்பத்தான் நிரப்பி கொண்டு இருக்கிறாங்க. அதிவிரைவில் அவங்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த நரக நெருப்பு இருக்குது, அதில் விசிறி எரியப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தான். ஸோ இந்த சூரா அன்-நிசான்னு கொண்டு முழுக்க முழுக்க அனாதைகளை பற்றியே அதிகமாக எல்லாம் பேசுகிறான். ஆரம்பமே அனாதைகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும், அவங்களுடைய சொத்து விவகாரங்களில் என்ன பண்ணணும், இன்னும் மனைவியை இன்னும் அந்த அனாதை பெண்களை நம்ம எப்படி நடத்தணும், ஆண்கள் அவங்கள எப்படி எடுத்துக்கிடணும், இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ் சூரா அன்-நிசாவில் நமக்கு தெரியப்படுத்துகிறான். அல்ஹம்துலில்லா. இன்னும் இந்த சூரா அன்-நிசாவில் அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தரான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 11வது ஆயத்து பாருங்கள். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன் ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸ்னதைனி ஃபலஹுன்ன சுலூஸா மா தரக். ஒன்றும் இல்லைங்களே, காதில் ஒன்றும் விடல. மற்றவங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா? சிஸ்டர்ஸ், நான் பேசுகிறது கேட்குதா? விழுகுதுங்கம்மா, விழுகுதா? நான் வெளியே போயிட்டு வரவா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். இல்லை நல்ல கிளியராக விழுகுது. கிளியராக இருக்கா? ஓகேம்மா, ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன் ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக ஸ்னதைனி ஃபலஹுன்ன சுலூஸா மா தரக் வஇன் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃப் வலிஅபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமஸ் சுதூஸு மிம்மா தரக இன் கான லஹு வலத் ஃபஇன் லம் யகுல் லஹு வலதுன் வவரிஸஹு அபவாஹு ஃபலிஉம்மிஹிஸ் சுலூஸ் ஃபஇன் கான லஹு இஹ்வத்துன் ஃபலிஉம்மிஹிஸ் சுதூஸு மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸி பிஹா அவ் தைன் ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃப்ஆ ஃபரீதத்தம் மினல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அவுலாதிக்கும்னா பிள்ளைகளில், நம்மளுடைய சந்ததி இருக்கு இல்லையா, அதுதான் அவுலாத். இப்போ அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும். யூசிக்கும்னா உபதேசிக்கிறான், அட்வைஸ் பண்ணுறான். அல்லாஹ் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான். ஃபீ அவுலாதிக்கும் பிள்ளைகளுக்கு, லிஸ்ஸகர ஆணுக்கு, மிஸ்லு ஆணுக்கு போன்று, ஹத்தின் உன்ஸயைன் அதாவது ஆணோட ஒரு பங்கு 2 பெண்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி. உன்ஸயைன் அப்படின்னா 2 பெண்கள். ஃபஇன் குன்ன நிசானா இங்கே பெண்கள். உஸ்னதைன் அப்படின்னா பெண்கள். சுலூசா அப்படின்னா 3/2, முக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சுலூசா, 3/2. அதே மாதிரி வாஹிதத்தன்னா ஒருத்தியாக. நிஸ்ஃப்னா பாதி.
வலி அபவைஹி, அபவைஹுனா அவருடைய தாய் தந்தைக்கு, வாஹிதின் ஒவ்வொருவருக்கும், மின்ஹும சுதூசு, சுதூஸ்னா 1/6. ஸோ சொத்து பிரிக்கிறத பற்றி அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். சுதூசுனா 1/6. மிம்மா தரக்க, எதிலிருந்து விட்டு சென்றார், இன்கான லஹு வலது, வலதுனா பிள்ளை, அதான் வலது வாலிது, இதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, சில்ட்ரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைல்டு. வவரீசஹ்னா வாரிசு. தமிழும் அரபியும் ஒரே மாதிரி தோணுதில்ல. வவரீச அப்படின்னா வாரிசு. ஃபலி உம்மிஹி, உம்மி அப்படின்னா தாய். இஹுவத்துன் அப்படின்னா சகோதரர்கள். இஹுவத்துன் அப்படின்னா சகோதரர்கள். சுதூஸ்னா 1/6. வசியஹ்னா மரண சாசனம். வசியத்னா மரண சாசனம். யூசினா மரண சாசனம். மரண சாசனம் தாண்டி மரணத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அட்வைஸ், அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நஃப் அன்னா பலனளிப்பதில். பலனளிப்பதில். அதே மாதிரி அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், மகா ஞானமுள்ளவனாக இருக்கிறான். ஸோ அல்லாஹ் எப்போ அலீமாவும் ஹக்கீமாவும் இருக்கான்னா, அந்த சொத்து விவகாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட், இதில் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் சரி. ஏன்னா நம்ம இன்றைக்கி சொத்து விவகாரங்களில் யார்கிட்ட போய் நிற்கிறோம்? ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் விட நன்கு அறிந்தவன் நான் தான், மகா ஞானமுடையவன் நான் தான், அப்போ என்னோடதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு ஏவுகிறான். ஸோ இப்போ வந்து அனாதைகளுக்கு இப்படி நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களை அல்லாஹ் விட்டுருவானா? அப்போ பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து இப்படி அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணணும், அவங்களுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். என்னென்னா, ஒரு ஆணின் பங்கு 2 பெண்களின் பங்கிற்கு சமம். இறந்து போனவருக்கு 2க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தால், பெண் மக்கள் இருந்தால், இருந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 3/2 பங்கு அவர்களுக்குரியது. 3/2 பங்கு அவர்களுக்குரியது. மேலும் ஒரு மகள் மட்டும் இருந்தால் சொத்தில் பாதி அவளுக்குரியது. இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருப்பின் அவருடைய பெற்றோரில் ஒருவருக்கும் 1/6 பங்கு உண்டு. மேலும் அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர் மட்டுமே வாரிசுகளாக இருப்பின் தாய்க்கு 3/1 பங்கு அளிக்கப்பட வேண்டும். அவருக்கு சகோதர சகோதரிகளும் இருந்தால் தாய் 1/6 பங்கிற்கு உரிமை பெறுவாள். இறந்து போனவர் செய்த வசியத்து நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவர் மீது உள்ள கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு நன்மை செய்வதில் யார் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்பங்குகளை அல்லாஹ்வே நிர்ணயம் செய்துள்ளான். திண்ணமாக அல்லாஹ் எல்லா உண்மை நிலைகளையும் நன்கறிந்தவனாகவும் நன்கு புரிந்தவனாகவும் இருக்கிறான். பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். பெத்த பிள்ளைங்களுக்கு தான் சொத்தில் பங்குன்னு நமக்கு தெரியும். பெத்த அத்தை அம்மாவுக்கு சொத்தில் பங்குங்கிறான் அல்லாஹ். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது சொத்து ஒரு மனுஷன் இறக்குறாரு அப்படின்னா அவர் வந்து மரண சாசனம் எழுதி வைக்கலாம். ஸோ அவருடைய மரண சாசனம் போக அதுவும் வந்து எல்லா சொத்தையும் வந்து இன்னொருத்தருக்கு எழுதி வச்சிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் எழுதி வைக்கலாம். இப்போ அந்த மரண சாசனம் போக அவங்க வந்து ஏதோ கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த கடனை முதல்ல அந்த சொத்தை வச்சு கட்டிடணும். அதெல்லாம் போக இருக்கிறத தான் பிள்ளைகளுக்கு பங்கு வரும்.
அதுலேயும் ஆணுக்கு ஒரு பங்கு, பெண்ணுக்கு வந்து அவனில் பாதி தான் வரும். இப்போது வந்து எப்படின்னா, ஒரு 10,000 இருக்குன்னா அதில் ஆணுக்கு 7,000 ரூபாவும் இவங்களுக்கு 3,000 ரூபாவும் வரும். ஆணுக்கு 7, இவங்களுக்கு பெண்ணுக்கு 3 அப்படி வரும். அதாவது ஆணுக்கு 2 பெண்ணோட ஒரு பங்கு ஆணுக்கு அந்த மாதிரி வரும். அப்போ 6,500 அந்த மாதிரி வரும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது, அதுவும் 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆண் மக்களே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 3ல் 2 பங்கு, 3ல் 2 பங்கு இந்த 2 பொம்பளை மக்களுக்கு வரும். ஒரு பங்கு வந்து பைத்துல் மால் அப்படிங்கிறதுக்கு போயிடும். ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக நம்மக்கிட்ட இஸ்லாமிய ஆட்சி இல்லாததுனால நம்ம பைத்துல் மால் அதுக்கெலாம் வந்து நம்ம போக முடியாது. ஸோ வந்து ஏகத்துக்கும் இதுனா நம்ம வந்து இஸ்லாமிய முறைப்படி பிரிக்கிறதுனா நான் இப்படி தான் இருக்கணும். அதாவது அந்த ஒரு பங்கு கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் சொத்தோடைய பிரிக்கக்கூடிய விகிதம். இதை தாண்டி இப்போ பிள்ளைகள் இருக்காங்க, அப்போ அம்மா அத்தாவும் இருப்பாங்க. அப்படின்னா அம்மா அத்தாக்கு 6ல் ஒரு பங்கு வந்துடும். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்த்தா புரியும். பட் ஆனால் அல்லாஹ் சட்டத்தில் பங்கு இருக்குங்கிறான். இன்றைக்கி யாராச்சும் நம்ம மௌத்துக்கு அப்புறம் அத்தா அம்மாவுக்கு நம்மளோட சொத்துலேருந்து ஏதாவது போகுதா? ஒன்று நம்மளுடைய ஹஸ்பண்டோ அல்லது நம்ம ஒய்ஃபோ தான் வச்சுப்பாங்க, இல்லை குழந்தைங்க தான் வச்சுப்பாங்க. நம்ம அத்தா அம்மாவுக்கு போகுதா? இல்லை அத்தா அம்மா எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதுக்கு போகுதா? ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது ஒரு சொத்து விஷயத்தில். இன்ஃபேக்ட் அந்த சொத்துக்காக தான் அங்கே வந்து என்ன ஆகுது, பெரிய பெரிய பிரச்சனைகளும் வருது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் அத்தா அம்மாவுக்கும் நீங்கள் சொத்து கொடுக்கணும். இப்போ ஒரு வேளை அந்த இறந்து போனவருக்கு பிள்ளைங்க இல்லை, சில்ட்ரன் எதுவும் இல்லை, குழந்தைங்க இல்லை அப்படின்னா தாய்க்கு வந்து என்னாகும், 3ல் ஒரு பங்காக ஆயிரும். தாய்க்கு 3ல் ஒரு பங்காக ஆயிரும். அதே மாதிரி அவங்க சகோதரிகளுக்கு சப்போஸ் அவங்க இறந்து போனவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, ஆனால் சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த சகோதரிகளுக்கும் பங்கு வரும். அப்போ தாய்க்கு திருப்பி 6ல் ஒரு பங்கு இருக்குது. அப்போ இறந்து போனவர் வசியத்து செஞ்சது போக மீதியை பிரிக்கணும். ஸோ அல்லாஹ் பாருங்கள், சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்கு கூட பங்கு இருக்குது. எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அல்லது அத்தாவும் இல்லை அப்படின்னா இவங்களுடைய சொத்தில் தன்னுடைய சகோதரிகளுக்கு பங்குண்டு. இப்போ எவ்வளோ டீட்டெயில்டான பங்குகள் தெரியுமா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து அவ்வளோ தெளிவாக, இன்ஃபேக்ட் இந்த சைடு அதாவது குழந்தையும் இல்லை, அத்தாவும் இல்லை, சகோதரியும் இல்லை அப்படின்னா, அதாவது அத்தாவோட வேறு ஒய்ஃப் எதுவும் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்க சொத்துக்கு வருவாங்க, சொத்து பங்குக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அவ்வளோ ஒரு நீதமான பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினையை இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம அப்படிலாம் என்னன்னு கேட்டுட்டு இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு நம்ம ஆட்கள் செய்கிற தவறுனால இந்த விஷயம்லாம் வெளியே தெரியாததுனால நம்ம வந்து பிரிட்டிஷ் சொன்ன சொத்து இதையும் கவர்மெண்ட்டையும் நம்ம வந்து நம்பி நம்மளுடைய பிரச்சனைக்கு அவங்கள்ட்ட போய் தீர்வு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி டைரெக்டாக தீர்வு சொல்கிறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. ஸோ நம்ம குழந்தைங்கள இதெல்லாம் தெரியப்படுத்தி, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வச்சு, இதிலெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள வளர்க்கணும். ஒரு சொத்து விஷயம், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அநேக பிரச்சனைகள் இந்த சொத்துக்களால் தான் வருது. அந்த பெண்கள் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணுன்னு தான் அல்லாஹ் சூரா அன்னிசால இந்த சொத்து விஷயத்தை வந்து கொடுக்குறான்.
பேரே பாருங்கள், அன்னிசான்னு சொல்லி பெண்களுக்கு என்ன வேணும், என்ன சட்டம் அதெல்லாம் எல்லாம் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக சொத்து விஷயத்த பேசுகிறான். அப்போ அவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை நம்ம பேரை சொல்லி எல்லாம் பேசுகிறான் அப்படின்னா, அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த பொறுப்புகளை புரிஞ்சு கொண்டு இந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இப்போ அடுத்த ஆயத்து பாருங்கள். ஸோ அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு, நான் தான் மிக எல்லாமே தெரிஞ்சவன், ஞானமுடையவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலக்கும் உங்களுக்கு நிஸ்ஃபு மா தரக்க. நிஸ்ஃபு அப்படின்னா பாதி, மா தரக்க, தரக்கனா விட்டு சென்ற, அஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவிகள், இல்லம் யகுன் இல்லை என்றால், லஹுன்ன வலதுன் அவர்களுக்கு பிள்ளை, ஃபஇன் கான லஹும் வலதுன் ஃபலக்கும் ருபூ. ருபூனா கால் பங்கு. ருபூ இப்போ நம்ம குரானில் வரும் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு இப்போ குரான் 4 பங்காக நம்ம பார்ப்போம். ருபா, அடுத்து இன்னொன்று நடுவில் ஒன்று வரும், அப்புறம் சுலாசா, அப்புறம் ஃபைனலாக ஒரு ஜுசு முடிஞ்சிடும். ஸோ ருபூ அப்படின்னா குவார்ட்டர், அதாவது 1/4, 4/1. ஸோ கால் பங்கு. மிம்மா தரக்குன அவர்கள் விட்டு சென்ற, மிம்பதி வசியத்தன் மரண சாசனத்துக்கு பின்னர், யுசீன பிஹா அவுதைனி அதே மாதிரி அவங்களுடைய கடன், வலஹும் ருபூ மிம்மா தரக்தும் இல்லம் யகுல்லகும் வலதுன் ஃபஇன் கான லக்கும் வலதுன் ஃபலஹுமுஸ் சுமூன. சுமூனு அப்படின்னா 8/1. சுமூனுனா 8/1. மிம்மா தரக்தும் மிம்பஅதி வசியத்தின் தூசூன பிஹா அவுதைனின். அவுதைனின் அப்படின்னா கடன். வ இன்கான ரஜூலுன். ரஜூலுன் அப்படின்னா ஒரு ஆண். யூரசு வாரிசாக்கப்படுவான். கலாலத்தன். கலாலத்தன்னா வாரிசு இல்லாதவர். அவிம்ரத்துன் ஒரு பெண். அவ்வலஹு இன்னும் அவருக்கு. அஹுன். அஹுன்னா சகோதரன் அல்லது உஹுத். உஹுத்துன் அப்படின்னா சகோதரி. ஃபலிகுல்லி வாஹிதின் ஒவ்வொருவருக்கும். மின்ஹுமா சுதூசு. சுதூசு அப்படின்னா 6/1. ஃபஇன் கானு அக்ஸர மின் தாலிக ஃபஹும் ஷுரகா. ஷுரகானா பங்குதாரர்கள். ஃபிஸ்ஸுலூசி மிம்பஅதி வசியத்தின் யூசா பிஹா அவுதைனின் கைர முசாரின். முசாரின்னா நஷ்டம் ஏற்படுத்துபவர். முசாரின் அப்படின்னா நஷ்டம் ஏற்படுத்துபவர். வசியத்தம் மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹலீம். அலீமுன் ஹலீம். இந்த சொத்து விஷயத்தில் அல்லாஹ் எத்தனை அலீம்ங்கிறான், ஹக்கீமுங்கிறான், ஹலீம் அப்படிங்கிறான் பாருங்கள். மேலும் மரணம் அடைஞ்சவங்க உங்களுடைய மனைவியர் விட்டு சென்ற சொத்தில். இப்போ நம்ம அப்போ மனைவியர் விட்டு சென்ற சொத்துனா, இப்போ மனைவி பேரில் ஒரு சொத்து இருக்குது, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மனைவிக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னா, அந்த மனைவியோட சொத்தில் பாதி பங்கு கணவனுக்கு சொந்தமாக. மனைவி இறந்துடுறாங்க, மனைவிக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா, அவங்களில் பாதி பங்கு, அந்த சொத்தில் பாதி பங்கு கணவனுக்குரியது. குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான பங்கு மேலே பார்த்தோம் இல்லையா, ஆணுக்கு முழு பங்கு, ஆணுக்கு ஒரு பங்குனா பெண்களுக்கு அதில் பாதி பங்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வரும். ஸோ
கணவனுக்கும் மனைவியோட சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டான். அடுத்து பாருங்கள், ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அவர்கள் விற்று சென்ற சொத்தில் 1/4 கணவனுக்குரியது. 1/4 கணவனுக்குரியது. அவர்கள் செஞ்ச மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்கள் விட்டு சென்ற கடன் அடைக்கப்பட்ட பிறகும் தான் அந்த பங்கு உங்களுக்கு உரியது. அப்போ பங்கு இருந்தாலும் ஃபஸ்ட்டு மரண சாசனமை நம்ம கொடுத்துடணும். அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சிடணும். அப்புறம் அவங்களுக்கு கடன் இருந்தால் அதையும் கொடுத்துடணும். அது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதில் தான் உங்களுக்கு பங்கு. எல்லாத்துக்குமே எல்லா பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரண சாசனமும் அந்த கடனும் முடிச்சுட்டு தான் இது நம்ம பண்ணணும். இப்போ உங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா நீங்கள் விட்டு சென்றதில் சொத்தில் 4/1 மனைவியருக்கு. மனைவி விட்டு போனதில் குழந்தைங்க இல்லைன்னா கணவனுக்கு 2/1 பாதி பகுதி கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி கணவன் இறந்துட்டான், மனைவிக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா அந்த மனைவிக்கு 4/1 தான் கிடைக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த ஆணுக்கு கொடுக்குறதுல பாதி தான் பெண்ணுக்கு வரும். ஸோ அது ஒரு கேட்டகரி. அல்லாஹ் ஏன் இதை குறிப்பிடுறான்னா, அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பெண்களை பார்த்துக்கிற பொறுப்பு ஆண்கள்கிட்ட கொடுத்துருக்கான். ஸோ அந்த இது இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகணும். இன்றைக்கும் சுப்ஹானல்லாஹ் அதிகமான முஸ்லீம்கள் வீடுகளில் பெண்கள் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. ஆனாலும் நமக்கு சரியான முறையில் பராமரிப்பு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அதனால் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லும் முறைப்படி ஆண்கள் நடந்து கொள்வாங்க அப்படின்னா இதுதான் சரியான நீதமான முறைப்படி பிரிச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பெண்கள் ஆண்கள் தான் பார்த்துக்கிறாங்க. ஆண்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது பெண்களை விட. அப்போது அதுக்காக அவங்களுக்கு பெண்களுக்கு பாதியும் அவங்களுக்கு 2/1 அதாவது எப்படி சொல்கிறது, ஆணுக்கு 2 விஷயம் 20 ரூபாய் ஆணுக்குன்னா பெண்ணுக்கு 10 ரூபாய் தான். ஸோ அவன்கிட்ட உள்ளதில் பாதி தான் பெண்ணுக்கு வரும். ஸோ குழந்தை இல்லை அப்படின்னா ஆணுடைய சொத்துலேருந்து கணவனுடைய சொத்துலேருந்து மனைவிக்கு 4/1 கிடைக்கும். இதே குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா 8/1 தான் கிடைக்கும். இது எல்லாமும் அவங்க செய்கிற வசியத்து மரண சாசனம் நிறைவேற்ற பிறகு கடன்லாம் அடைச்சப்பட்ட பிறகு தான் இவங்களுக்கு இந்த பங்கு போய் சேரும். தாய் தந்தையரும் பிள்ளைகளும் இல்லாத நிலையில் இறந்து போன ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய சொத்து பங்கிடப்பட வேண்டி இருந்தால், இப்போ அத்தா அம்மாவும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை, அவர் எந்த ஒரு வாரிசுதாரரும் இல்லாத ஒரு நிலையில் சொத்து பங்கிடப்பட வேண்டியது இருந்தால், அவருக்கு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி மட்டும் இருப்பின் அந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு 1/6 கிட்டும். பாருங்கள், இப்போ எப்போ சகோதர சகோதரிக்கும் பங்கு வருது எப்போனா இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். அதில் எப்படி 6/1. இப்போ அந்த உடன்பிறப்புகள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா முழு சொத்தில் 3/1. இப்போ முழு சொத்து இவங்கக்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்குது அப்படின்னா 3/1. அப்போனா 1 லட்சத்தை எடுத்து இந்த சகோதர சகோதரிக்குள்ளே பங்கு பிரிச்சுக்கிடணும். ஸோ 3/1 எடுத்து இவங்கெல்லாம் பங்கு போட்டுக்கிடணும். ஆனால் இது இறந்து போனவர் செய்திருந்த வசியத்து மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவருடைய கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் அந்த பங்கை அவர்கள் பெறுவார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மரண சாசனம் யாருக்கும் கேடு விளைவிக்காத வகையில் அமைந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் இட்ட கட்டளையாகும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் மென்மையான இயல்புடையவனாகவும் இருக்கிறான். ஒவ்வொரு ஆயத்துலேயும் அல்லாஹ் சொல்கிறான், சொத்துலாம் நீங்கள் பிரிச்சுக்கோங்க, ஆனால் முதல்ல அவர் எழுதி வச்சிருக்கிற சொத்து ஒரு மரண சாசனம் எழுதியிருக்காருன்னா அதை முதல்ல நீங்கள் நிறைவேற்றுங்க.
கடனை முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொத்தை பிரிச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த மரண சாசனமில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு குளறுபடி பண்ணிடாதீங்க. அல்லாஹ் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் மென்மையான இயல்புடையவனாகவும் சகிப்புத்தன்மை என்னது ஒரு நல்ல அழகான வார்த்தையாக இருந்துச்சு அது. சகிப்புத்தன்மையுடையவன், ஹலீம், எஸ், மகா சகிப்பாளன், ரொம்ப மென்மையான சகிப்புத்தன்மை. அல்லாஹ் ரொம்ப சகிப்புத்தன்மையுடையவனாக இருக்கான். அப்போ நம்மளும் அல்லாஹ் நம்மளை படைச்ச அல்லாவே இவ்வளோ சகிப்புத்தன்மையுடையவன்னா நம்ம படைக்கப்பட்ட நம்ம எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அவங்க எழுதின இப்போது யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் இருக்கோம், ஆனால் அவங்கள யாருமே இல்லை, வீட்டு வேலைக்காரவங்க தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா சிலர் வேலைக்காரவங்களுக்கு சில சொத்துக்களை எழுதி வைப்பாங்க. அது அவங்களுடைய அந்த டைமில் அவங்க தானே பார்த்தாங்க. அப்போ இதெல்லாம் முடியாது. அது எப்படி உங்களுக்கும் நாங்கள் எங்கள் சொத்துலேருந்து பங்கு தர்றது, நீங்கள் வேலைக்காரவங்க தானே அப்படின்னு நம்ம போயிட்டு அந்த வசியத்தில் போய் கை வைக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நானே சகிப்புத்தன்மையுடையவனாக இருக்கேன், நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். தில்க ஹுதூதுல்லாஹ் வமை யுதி இல்லாஹ வ ரசூலஹு யுதுகிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வஸாலிகல் ஃபௌசுல் அஸீம். ஹுதூதுனா சட்டங்கள். ஹுதூதுனா சட்டங்கள். யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு யுதீஇ கீழ்ப்படுகிறார்களோ, கீழ்ப்படுகிறார், அல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும், யுதுகிலுஹு அவரை நுழைப்பான், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார்னா நதி, ஆறுகள், ஹாலிதீன நிரந்தரமானவர்கள், வதாலிக்கல் ஃபௌஸ் இதுதான் வெற்றி, அசீம்னா மகத்தானது, இதுதான் பெரிய வெற்றி அப்படிங்கிறான். அல்லாஹ் எதுக்கு சொர்க்கத்தை வாக்கு கொடுக்குறான் பாருங்கள். யார் அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட வரம்புகளாகும். இந்த மாதிரி தான் நீங்கள் சொத்துக்களை பங்கு போடணும், இதுதான் அல்லாஹ் சொன்ன வரம்பு. இதை யார் கீழ்ப்படுகிறீங்களோ, நம்ம இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெறும் தொழுகை வணக்க வழிபாடை தாண்டி அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு யார் கட்டுப்படுறீங்களோ, இந்த மாதிரி சொத்து பிரிக்கிறதுல யார் கட்டுப்படுறீங்களோ அவங்களுக்கு கீழே ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன பூங்காக்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். அதில் நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு மகத்தான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் தாலா குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. மேலும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ, அப்போனா இந்த மாதிரி இந்த சொத்து விஷயத்தில் கீழ்ப்படியாமல் அல்லாஹ் சொன்ன வரம்புகளை மீறி யார் நடந்துக்கிறோமோ அவங்கள அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான். அதில் அவங்க நிலையாக விழுந்து கிடப்பாங்க. அவங்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையும் இருக்குது. சுபஹானல்லாஹ். இந்த சொத்து விஷயத்தில் நம்ம ஒழுங்காக இல்லைன்னாலும் அல்லாஹ் தண்டனை தருவானா. அப்போ பாருங்கள், அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை முறையைத்தான் இங்கே சொல்லி கொடுக்குறான். இந்த சொத்து விஷயத்தில் ஒழுங்காக இல்லைன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட பிணக்குகள், நல்லா இருந்தாவே பிணக்குகள் வருது. இதில் சொத்தில் இந்த மாதிரி கரெக்டாக அவன் நீதமாக கொடுத்ததை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு உருள்ற மாதிரி தான் சொத்து தகராறில் எல்லாரும் சிரமப்படுவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லாத்தி யஅதீனல் ஃபாஹிஷத மின் நிசாயிக்கும் ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும்
ஃபைன் ஷஹிது ஃபஅம்சிகூஹுன்ன ஃபில் புயூத்தி ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத்து அவ் யஜ்அலல்லாஹு லஹுன்ன சபீலா. உங்களுடைய பெண்களில் எவர்கள் மானக்கேடான செயல் புரிந்து விடுகிறார்களோ அவர்களின் மீது குற்றத்தை நிரூபிக்க உங்களிலிருந்து 4 வரை சாட்சியாக கொண்டு வாருங்கள். அவர்கள் சாட்சியம் அளித்துவிட்டால் அப்பெண்களுக்கு மரணம் வரும் வரை அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீர்ப்பை வழங்கும் வரை அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். ஸோ மொதல் விஷயம், உங்கள் வீட்டு பெண்கள் ஏதாவது மானக்கேடான செயல், ஸோ மானக்கேடான செயல்ங்கிறத இன்னும் இவங்க எப்படி அரபியில் எப்படி குறிப்பிடுறாங்கன்னு பார்த்துக்குருவோம். ஃபாஹிஷத்தனா மானக்கேடான விஷயத்தை, மானக்கேடான செயல் ஏதாவது செஞ்சிட்டாங்க. அவங்க மானக்கேடானது அப்படின்னா நமக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிடுறாங்களோ அப்போ அவங்கள சாட்சி அல்லாஹ் கேட்குறான். இன்றைக்கி நம்ம சாட்சி இருக்கோ இல்லையோ, யாரோ ஒருத்தவங்க அதாவது அந்த பொண்ணு செஞ்சாலும் சொல்லுவாங்க, செய்யலைன்னாலும் பழி போடுற உலகம்தான் இது. ஆனால் இதெல்லாம் அல்லாஹ் நன்கு தெரிஞ்சவன். ஒரு நிமிஷம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ உங்களுடைய பெண்கள் யாராவது மானக்கேடான செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தப்பு நிரூபிக்கப்பட்டுருச்சு, 4 பேர் சாட்சியம் சொல்லிட்டாங்க அப்படின்னா சாட்சி சொல்லணும். ஸோ சாட்சி சொல்கிறதுங்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் அது சாட்சி சொல்லணும். ஸோ அப்படி சாட்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும், இல்லைனா அல்லாஹ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அவங்கள நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்தில் பாருங்கள், வல்லதீன யஅத்தியானிஹா மின்கும் ஃபஆதுஹுமா ஃபஇன் தாபா வ அஸ்லஹா ஃபஅரிது அன்ஹுமா இன்னல்லாஹ கான தவ்வாபர் ரஹீமா. அதே செயலை உங்களில் இருவர் செய்துவிட்டால் அவ்விருவருக்கும் தண்டனை அளியுங்கள். அப்போ அதே செயலை நீங்களும், அதாவது இந்த இடத்துல சஹாபாக்களை பார்த்து தானே வருது, அப்போனா ஆண்கள். ஸோ இதே செயலை ஆண்கள் செஞ்சாலும் சரி அவங்களுக்கும் தண்டனை கொடுங்க. அவ்விருவரும் பாவமன்னிப்பு தேடி தம்மை திருத்தி கொண்டார்களாயின் அவர்களை விட்டுவிடுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான். ஸோ பெண்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்கள், வீடுகள்லையே தடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செயலில் நீங்கள் 2 பேரும் செஞ்சிட்டிங்கன்னா, அதாவது இங்கே ஆண்களையும் குறிக்கும், இல்லை அந்த மானக்கேடான விஷயத்த ஒரு ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா. சிஸ்டர்ஸ், நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு கேட்குதா? ஓகே. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சொத்து விவகாரங்களை அல்லாஹ் குறிப்பிட்டான். என்னென்ன சொத்து அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் ஆண் குழந்த அப்படின்னா அவனுக்கு ஃபுல் சொத்துமே அவனுக்கு போகும், வெறும் ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னா. ஆனால் பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தைக்கு 1 பங்கும் பெண் குழந்தைக்கு 2ல் 1 பங்கும் கிடைக்கும். அதாவது ஆண் குழந்தையில் பாதி பங்கு பெண் குழந்தைக்கு கிடைக்கும். இது பெண் குழந்தை 2 குழந்தைங்களாக இருந்துச்சு அப்படின்னா 3ல் 1 பங்கு கிடைக்கும்.
அதே மாதிரி அத்தா அம்மாவுக்கும் சொத்தில் பங்கு இருக்குது. அத்தா அம்மாவுக்கு குழந்தைங்க, இப்போ ஒரு மனுஷனுக்கு குழந்தைங்க இருக்குது, அதே சமயம் அத்தா அம்மாவும் இருக்காங்க அப்படின்னா அந்த அத்தா அம்மாவுக்கு 6ல் 1 பங்கு சொத்தில் பங்கு உண்டு. குழந்தைங்க இல்லை அப்படின்னா அந்த அம்மாவுக்கு 3ல் 1 பங்கு சொத்தில் பங்குண்டு. அதே மாதிரி கணவன் இறந்துட்டா மனைவிக்கு 8ல் 1 பங்கு சொத்தில் பங்குண்டு. குழந்தைங்க இல்லைன்னா 6ல் 1 பங்கு சொத்தில் பங்குண்டு. அதே மாதிரி மனைவி இறந்து கணவன் உயிரோடு இருக்காருன்னா மனைவியோட சொத்தில் கணவனுக்கு பங்குண்டு. குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு போக மீதி பங்கு உண்டு. அதே மாதிரி அத்தாம்மாவும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை அப்படின்னா அந்த அந்த சொத்து வந்து கலாலா சொத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது வாரிசு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். அப்போ அந்த இதுக்கு இறந்து போனவருடைய சகோதர சகோதரிகள் பங்குக்கு வருவாங்க. அதில் ஒரு சகோதரன் இருந்தால் பாதி சொத்தில், அதாவது எத்தனை 4ல் 1 பங்கா இதில் இருந்துச்சு. ஒரு நிமிஷம். சகோதர சகோதரிகளுக்கு 6ல் 1 பாகம் கிட்டும். பாருங்கள், யாருமே இல்லை, அதாவது அத்தாம்மாவும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை அப்படின்னா இறந்து போனவரோட சகோதரனோ அல்லது சகோதரியோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 6ல் 1 பங்கு இருக்குது. அதே வந்து அவங்களுக்கு அந்த சகோதர சகோதரி ஒன்றுக்கு மேற்பட்டவங்க 2 பேர் 3 பேர்லாம் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த சொத்தில் 3ல் 1 பங்கு தனியாக வந்து அந்த 1 பங்கில் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் சொல்கிறான். ஆனால் இதுக்கு இந்த சொத்து பிரிப்புக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வசியத்து அது என்ன மரண சாசனம் எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ். எழுதியிருக்கிறத தான் முதல்ல கொடுக்கணும். 2வது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கடனை தீர்க்கணும். 3வது தான் சொத்து பிரிக்கணும். அல்லாஹ் இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்கிறான். ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், அல்லாஹ் ரொம்ப சகிப்புத்தன்மை வாய்ந்தவன், அதனால் நீங்களும் கரெக்டாக ப்ராப்பராக நடந்துக்கங்க, மரண சாசனத்தில் நீங்கள் எதுவும் கை வைக்காதீங்க, நீங்கள் வரம்பு மீறாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ சொத்து விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிற விதிமுறைகள். அல்லாவும் நபி அவனுடைய ரசூலும் சொல்கிற விஷயங்களை கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்கு என்றென்றும் என்ன சொல்கிறது, தெளிவாக இருக்கக்கூடிய, என்றென்றும் தெளிவாக இருக்கக்கூடிய, அது பேர் என்ன, சொர்க்கம், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் கிடைக்கும். தெளிவான நீரோடைகள் இருக்கும், அந்த சொர்க்கம் கிடைக்கும். யார் அல்லாஹ்வுடைய பேச்சை மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். இதை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுடைய பெண்கள் யாராவது மானக்கேடான விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? இல்லை சிஸ்டர். ஓகே, ரைட். ஸோ உங்களுடைய பெண்கள் இந்த மாதிரி மானக்கேடான விஷயங்கள் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல வழிகாட்டுதல் வர வரைக்கும், இல்லை அவங்களுக்கு மரணம் வர வரைக்கும் அவங்கள உங்கள் வீடுகள்லையே நீங்கள் தடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி உங்களில் 2 பேருமே செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஆண்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் யார் செஞ்சாலுமே அவங்களுக்கு தண்டனை அளிங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறான், உங்கள் பெண்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வீடுகளிலே தடுத்து வைங்க. இதை 2 பேருமே மானக்கேடான விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா தண்டனை கொடுங்க. பிறகு அந்த 2 பேரும் பாவ மன்னிப்பு தேடி தம்மை திருத்திக்கிட்டா அவங்கள விட்டுடுங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறான். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பாருங்கள், அல்லாஹ் வந்து தவ்வாபர் ரஹீமா
இப்போவும் அல்லாஹ்வுடைய அந்த லவ் நமக்கு கிடைக்கும். எப்போ? ஒரு மானக்கேடான விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்டனையும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு. இன்னைக்கு நம்ம அவங்க நல்ல விஷயத்தையே தவறான விஷயமா நினைக்கிறோம், இல்லை தவறான விஷயத்த நல்ல விஷயமா நினைக்கிறோம். எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியலை. அப்படி இருந்தும் சிலர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. என்றைக்கோ பண்ண தப்பை அவங்க மவுத்து வரைக்கும் சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஒருவேளை அவங்க அந்த தப்புக்கு தண்டனையும் வாங்கி அல்லாட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அப்படின்னா அல்லாவே சொல்கிறான், விட்டுடுங்க. ஆண்களை மட்டும் இல்லை, ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் தான் விட்டுடுங்க. ஏன்னா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கூட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுட்டோன்னா அல்லாஹ்வுடைய லவ் நமக்கு கிடைக்கும், அவனுடைய ரஹீம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அவனுடைய ரஹீம் எப்போ கிடைக்கும்னு தான் தேடிட்டு இருக்கோம், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். அவனுடைய அந்த ரஹீம் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஆயத்து பாருங்க. இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம் வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அதாவது, நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவச் செயலை செய்துவிட்டாலும் உடனடியாக எவர்கள் பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே அல்லாஹ்வின் பொறுப்பாகும். ஆகவே அத்தகையோரை நோக்கி அல்லாஹ் தன் கருணை பார்வையை மீண்டும் திருப்புகிறான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கிறான். அப்போ இந்த பாவ மன்னிப்பு அப்படின்னு வர்றது சொத்து விஷயங்கள், அனாதைகளை பராமரிக்கிற விஷயங்கள், இன்னும் இந்த நடத்தை, இந்த 3 விஷயங்கள்லையும் நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவும் அறியாமையால் தான் நம்ம தவறு செய்வோம்னு சொல்கிறான்ல. பாருங்கள், அறியாமை தெரியாததுனால தப்பு செஞ்சுருப்போம். ஸோ எனக்கு தெரியலை அதனால் நான் தப்பு செஞ்சுட்டேன், இதில் என்ன அப்படின்னு நம்ம அது ஒரு பொருட்டாகவே நினைக்காம தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு தெரியலை, நான் தப்பு செஞ்சுட்டேன், அதனால் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு உடனடியாக யார் மன்னிப்பு கேட்குறோமோ அவங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கிறதுக்கு பொறுப்பு விதிக்கிறான். பொறுப்பு விதிக்கிறதுலையே அல்லாஹ் ரொம்ப மேன்மையானவன். ஸோ அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான், உங்களாம் நான் மன்னிக்கிறேன்னு. அப்போ அந்த மாதிரியான ஆட்களை நோக்கி அல்லாஹ் தன்னுடைய கருணை பார்வையை மீண்டும் திருப்புறான். அல்லாஹ் எல்லாத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக நுண்ணறிவுடையவனாக இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து கால இன்னி துப்துல் ஆன வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார் உலாயிக அஅதத்னா லஹும் அதாபன் அலீமா. எவர்கள் தீய செயல்கள் புரிந்தவாறு இருந்து மரணம் நெருங்கும்போது நான் இப்போது மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு மரணம் வர்ற வரைக்கும் டைமு, மரணம் நெருங்கிருச்சு, அப்போ நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா அப்போ கிடைக்காது. மேலும் இறுதி மூச்சு வரை நிராகரிப்பிலேயே மூழ்கி இருப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. உயிர் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்க்கு முற்றிலும் மாறுபாட்டிலேயே இருக்கிறவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காது. இத்தகையவருக்கு துன்புறுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அப்போது ஒரு தப்பே செஞ்சுருந்தாலும் அவங்க திருந்திட்டாங்களா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் அவங்கள நோவினை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் என்னது தப்பு தான். சொத்து விஷயங்களில் நம்ம இஷ்டத்துக்கு நடந்தாலும் என்னது தப்பு தான். அனாதைகள் விஷயத்தில் நம்ம ப்ராப்பராக அவங்கள பராமரிக்க இருந்தாலும் என்னது, பராமரிக்கலை அப்படின்னாலும் என்னது
தப்பு தான், இறை நிராகரிப்பு தான். அப்போ இந்த மாதிரியான நிராகரிப்புலையே நம்ம எப்போவுமே மூழ்கி இருந்தோன்னா அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. நிச்சயமாக துன்புறுத்தக்கூடிய தண்டனை தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலா இத்தகைய தண்டனையிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்த ஆயத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரீசுன் நிஸாஅ கர்ஹா வலா தஅஸுலூஹுன்ன லிதத்ஹபு பிபஅஸி மா ஆதைதுமூஹுன்ன இல்லா யாதீன பிஃபாஹிஷத்தின் முபையின வஆஷிரூஹுன்ன பில்மஅரூஃபி فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, விதவை பெண்களுக்கு பலவந்தமான வாரிசுதாரர்களாய் நீங்கள் திகழ்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. மேலும் அவர்களுக்கு நீங்கள் அளித்த மஹரின் ஒரு பகுதியை பறித்து கொள்வதற்காக அவர்களை கஷ்டப்படுத்துவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. அவர்கள் ஏதேனும் வெளிப்படையான இழிச்செயலை செய்தாலே அன்றி அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அவர்களுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்பாவிட்டாலும் பொறுமையை கைக்கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வைத்திருக்க கூடும். அதாவது ரொம்ப அல்லாஹ் நுணுக்கமாக அந்த விதவை பெண்களுக்காக அல்லாஹ் பேசுகிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, விதவை பெண்களுக்கு நீங்கள் பலவந்தமாக வாரிசுதாரர்களாக நீங்கள் திகழ்வது உங்களுக்கு சரியானது இல்லை. அப்படின்னா பலவந்தமாக அவங்கள நீங்கள் திருமணம் பண்ணாமல், இன்றைக்கி உள்ள முறைப்படி சொல்லணுன்னா திருமணம் பண்ணாமல் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற பேரில் ஒரு தரம் கெட்ட ஒரு பேரில் அவங்கள விதவை பெண்களை வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு அனுமதிக்கப்படலை. அதே மாதிரி அவங்கள நீங்கள் திருமணம் பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹ் அந்த ஆரம்பத்தில் சொல்கிறான் பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேரா 3 பேரா 4 பேராக கூட திருமணம் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட நீதமான முறையில் நடக்க முடியலைன்னா ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுங்க. அதுவும் முடியலை அப்படின்னா உங்கள் வேலைக்காரவங்க, உங்கள் வழக்கரம் உடைய அப்படின்னா உங்கள் வேலைக்காரவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த மாதிரி இந்த விதவை பெண்களை நீங்கள் பலவந்தமாக வச்சுக்கிறதுல உங்களுக்கு அனுமதி இல்லை. அவங்களுக்கு நீங்கள் மஹரை கொடுத்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. மஹர் கொடுக்கறதுக்கு உங்களால் என்ன சொல்கிறது, இவங்களுக்கு எதுக்கு நம்ம மஹர் கொடுக்கணும்? இன்றைக்கும் நம்ம அந்த விதவை பெண்களை ஒரு ஏளனமாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்குதான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கண்ணியமாக வைங்க. மஹரின் ஒரு பகுதியை பறித்து கொள்வதற்காக, அவங்களுக்கு மஹர் சரியாக கொடுக்க வேணாங்கிறதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு அனுமதிக்கவே இல்லை. அவங்க ஏதாவது ஒரு வெளிப்படையாக ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அப்போ நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்லிடுங்க. அது இல்லாத வரைக்கும் வெளிப்படையான இழிச்செயல்னால் நமக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம இஷ்டத்துக்கு இன்றைக்கி சந்தேகத்துக்கு பேராலெல்லாம் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. நேரடியாகவே அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். ஆனால் அது வரைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தணும். ஒரு பொண்ணுக்கு இதை விட ஒரு சூப்பரான ஒரு இது எப்போ கிடைக்கும்? இன்றைக்கும் மற்ற சமூகத்தை விட இஸ்லாமிய சமூகத்துக்கு விதவை பெண்களில் ஒரு நல்ல வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப சொற்பந்தான், எல்லாருக்கும் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது. இன்றைக்கி நமக்கும் உண்மையாகவே நம்ம வீட்டு ஆண்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா
நம்ம அக்கா அவங்களோட அக்காமாரோ அவங்களுடைய தங்கச்சிமாரோ அல்லது அவங்களுடைய சாச்சிமாரோ யாரோ அவங்க வீட்டு பெண்கள் கணவனை இழந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மறுமணம் செஞ்சு வைக்க அவன் ரெடியாக இருப்பான். அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துருக்கணும். அப்போ இந்த சட்டங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும், தெரியணும் அவங்களுக்கு. அல்லாஹ் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் 15-18 வயசில் மோசமான ஒரு நிலைமைக்கு அவன் வரமாட்டான். 20 வயசில் இன்னும் அவன் 40 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு இருந்தும் கூட இன்னொரு ஒரு விதவை பெண்ணை ஆசை வார்த்தை காமிச்சு அவளை ஒரு மட்டமான ஒரு நிலையில் வச்சுக்க மாட்டான். இன்றைக்கி காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்குது. ரீசன் என்னென்னா அவங்க அம்மா அந்த பயலுக்கு சின்ன வயசுலையே சொல்லித்தரல. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணுன்னு தான் பேர் அன்னிசான்னு வச்சு அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன்னா நீ உன் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அவனை ஒரு நல்ல ஒரு ஒரு பிரதிநிதியாக உருவாக்கி வை அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நம்ம பேரை சொல்லியே சொல்கிறான். நம்ம கவனமாக இதெல்லாம் செவித்தாழ்த்தி கேட்கணும், சிந்திக்கணும். அப்போ அவங்கள நல்ல முறையில் நம்ம நடத்தணும். ஒருவேளை அவங்களுக்கு சில சமயம் பிடிக்காம கூட போகலாம். நீங்கள் விரும்பலைன்னாலும் பொறுமையை கையாளுங்க. சில டைம் என்ன பண்ணுறது, ஆரம்பத்தில் ஒரு மோகம் கட்டிட்டேன், இல்லை ஏதோ ஒரு நல்ல புத்தியில் நான் கட்டிட்டேன். இப்போ ஷைத்தான் எனக்கு திசை திருப்புறான். எனக்கு வெவ்வேறு ஆசைகளையும் வெவ்வேறு நாட்டங்களையும் போடுறான். அப்போ நான் என்ன பண்ணுறது? அல்லாஹ் அதெல்லாம் நடக்கும்னு தான் அல்லாஹ் திரும்பவும் சொல்கிறான். அவங்களோட நீங்கள் வாழ விரும்பலைன்னாலும் பொறுமையை கை கொள்ளுங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதில் பல நன்மைகளை அல்லாஹ் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த விஷயம் நம்ம சாதாரண நம்ம சின்ன பிள்ளைங்க, திருமணமான சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் இதை யாருக்கு சொல்கிறான் அப்படின்னா, விதவைகளை நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க, விதவைகளுக்கு நீங்கள் இப்படி தான் வாழ்க்கை கொடுக்கணும், இப்படி தான் நீங்கள் நடத்தணும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் அல்லாஹ் அதில் நன்மை வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இன்றைக்கி நம்ம வாழ்கிற காலகட்டத்துக்கு இது பொருந்தாத மாதிரி தோணுனாலும் அந்த அந்த ஒரு பரந்த ஒரு ப்ராட் மைண்டடாக சிந்திச்சு பாருங்கள், நமக்கு புரியும். ஒரு ப்ராட் மைண்டடாக எப்போ நம்ம சிந்திக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு சரியான முஸ்லீமாக இருப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். போதும், 19 வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம நாளைக்கு லீவு, திங்கக்கிழமை 20வது ஆயத்திலிருந்து பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா?